இன்னைக்கு நம்ம 1 கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 200 ml குக்கிங் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 400 கிராம் பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து 10 செகண்ட் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா சேர்த்து 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, அது கூடவே கொத்தமல்லி, புதினா, ஒரு துண்டு பட்டை, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ பிரியாணியோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா 400 கிராம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 200 கிராம் கெட்டி தயிர் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கிறேன். எனக்கு வந்து ஆச்சி மசாலா பிடிக்கும், அதனால நான் ஆச்சி பிராண்ட் தான் சேர்த்துருக்கிறேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1.5 கிலோ சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டு 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிருக்கிற பாசுமதி ரைஸை நீங்க சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து அரிசி உடையாம இருக்கிறதுக்கு நடுவுல கரண்டியை வச்சு லைட்டா நீங்க கலந்து விட்டா போதும். ரொம்ப போட்டு கலந்தீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே நீங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கணும். எனக்கு கொஞ்சமா லெமனும் உப்பும் தேவைப்பட்டது, நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சாதமும் தண்ணியும் இந்த அளவுக்கு இருக்கிறப்போ நம்ம வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான அளவு. பாத்திரத்தை மூடி மேல ஒரு வெயிட் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடும். இது வந்து 1 கேஜி சிக்கன் பிரியாணி 7ல இருந்து 8 பேர் தாராளமா சாப்பிடலாம். 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ சிக்கன் தாராளமா சேர்த்துக்கலாம். 2 கிலோ சிக்கன் சேர்த்தீங்கன்னா தண்ணி அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணி அரிசி கொஞ்சம் கூட உடையாம உதிரியா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியா சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி பண்ணலாம்.